நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். குவைத்திலிருந்து பிகினர்ஸ்க்காக தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலயமா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான எளிய கணக்கீடு முறையில் லெவல்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்கேன், இன்ட்ராடே லெவல்ஸு. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒரு 4000 5000 வந்து எளிய முறையில் 2 லாட் எடுத்தால் கூட போதும். அதுக்கான ப்ரூஃப் கூட நான் லைவ் மார்க்கெட்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 2-3 டேஸாக வந்து சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணால் கூட நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நான் டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அது வந்து படிச்சிருங்க டிஸ்க்ளைமரு. ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதும் எடுக்காது உங்களோட சொந்த விருப்பு. அதே மாதிரி நம்ம சேனலில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் லிங்க் தந்திருக்கேன். ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். அது பிகினர்ஸ் அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சு அப்படின்றத வாங்க சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இது நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து நான் வந்து நேற்றே வந்து லெவல்ஸ் வந்து 5th ஆகஸ்ட்டுக்கான லெவல்ஸ் எல்லாம் தந்திருந்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்டு பண்ணியிருந்தேன். அதுவும் சேர்த்து எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு தந்துச்சு அப்படின்றத பார்க்கலாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் பண்ணி ஸோ இது வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டு கம்மியாக வச்சா கூட போதும். ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் இல்லை 15 பாயிண்ட்ஸ் பிகினர்ஸாக இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுங்கள், ஸ்கால்பிங் மாதிரி பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியான ப்ராஃபிட் கிடைக்கும். முழு நேரம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கணும். மார்னிங் 9:15லேருந்து 3:15 வரைக்கும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் கணக்கீடு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ரேஞ்சு அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ரேட் ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ எளிமையாக நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை, மற்ற வேலைகளை, ஆஃபீஸ் வேலையோ இல்லை பிஸ்னஸோ வேறு ஏதாவது வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். ஓகே கைஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலையிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து 24,500 கால் வந்து 183 அப்போ வந்து குட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன் வந்து 256 அபவ் மூவ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்றத ஒரு 2 மணி போல் சொல்லியிருந்தேன். ஓகே கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,600 பிஇ பிலோ 67 ஒன்லி வீக்னஸ் நோட் இட் அப்படின்றத மெசேஜஸ் 67 அண்ட் 59 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,600 காலன் போட்டு வந்து ரெண்டுமே வந்து விஇபி நம்ம தந்த விஇபி லெவலில் அந்த லெவலுக்கு கீழே இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு மாதிரி இருந்தால் ஒரு சைடு வந்து காலும் மேலே போய்ட்டு இருந்தால் அப்புறம் புட்டு மேலே போய்ட்டு இருந்தால் ப்ரீமியம் டிக்கே நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன இந்த 24,500 கால் வந்து 193 வந்து மேலே பிரேக் பண்ணும்போது ஒரு மொமெண்டம் கிடச்சிது. அட் த சேம் டைம் 24,400 256 பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது. ஸோ அதுக்கான லைவ் ப்ரூஃப் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். 24,400 ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 256க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மெசேஜுக்கு அப்புறம். ஸோ அதை கூட நான் காப்பி பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 24,500 ஸோ அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளோட பிஇபி லெவல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு SL2 என்ட்ரி லெவல்லேருந்து பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா R1 R2 R3 டார்கெட் தந்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து 47 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து என்ன இருக்கான் அப்படின்றத பாருங்கள். கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஐ திங்க் இது கால் ஆப்ஷன் தான். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கீழேருந்து மேலே வரும்போது கிடைச்சது பிஇபி லெவலில். ஸோ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன்லேயே என்ன சொல்லிட்டான்றதை பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 272, அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான் அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கான்றதை இந்த 24,500 கால் ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இஸ் வீக்னஸ் இன் சிஇ சைடு. ஸோ ஃபோக்கஸ் ஆப்போனண்ட் பிஇ ஒன்ஸ் ஓப்பன் மார்க்கெட் இண்டிகேட்டர் கிளியர்லி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இது வந்து இடையில 2 o'clock நான் வந்து 2 o'clock அப்புறம் நான் மென்ஷன் பண்ணேன். மார்க்கெட்டு, அதாவது மார்க்கெட்டை வந்து பிகினர்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இன்ஃபோவை தந்துடுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கும் நான் ஒரு சொல்லியிருப்பேன் பாருங்கள்.
ஸோ இது வந்து 24,700 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோ கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிருக்கான். ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஸோ அது ஒரு இண்டிகேஷனு. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 103க்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஇபி லெவல். ஸோ இந்த பிஇபி லெவல் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 R3 வரையும் போயிட்டு R3 அபவில் நமக்கு ஒரு 46.6 பாயிண்ட்ஸ் வந்து 47 பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும் புட் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை எந்த மாதிரி கம்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ காலும் புட்டும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும், ஸோ ஓப்பன் ஆன உடனே நம்ம எதை வச்சு நம்ம எதன் அடிப்படையில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத ஒரு எளிமையான புரிதலுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஓப்பன் ஈக்குவல் டு லோன்ட்னா அந்த சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா அந்த சைடில் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ யார் வீக்காக இருக்கானோ அவனோட ஆப்போனண்ட் எதிராளி யார், அவன் அந்த சைடில் நீங்கள் போய் ட்ரேட் எடுக்கணும். இதுவே நீங்கள் யார் வீக்காக இருக்கானோ அவனை வந்து நீங்கள் செல்லும் பண்ணலாம். செல் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் அப்போ பாட்டமில் ப்ரைஸ் வந்து நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ செல் ஆஃப் எங்கே பண்ணீங்களோ ஹை ப்ரைஸ்லேருந்து லோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டார்கெட்டோ அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு செல் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து பையும் பண்ண முடியும். அதோட ஆப்போனண்ட் வீக்காக இருக்கானா அவனை நீங்கள் செல்லும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ப்ரீமியம் அடிப்படையில் 24,700 கால் அண்ட் புட் அடிப்படையில் உங்களுக்கு லெவல்ஸ் வந்திருந்தேன். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பான். 24,700, 24,607, 24,596. ஸோ இந்த எளிமையான ஒரு டார்கெட் வந்து நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். இந்த லெவல்ஸை நான் வந்து நேற்றே கொடுத்துருந்தேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து 24,643க்கு மேலே வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு 2 மணிக்கு 2:30க்கு மேலே சொல்லியிருந்தேன். சரிங்களா? 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அழகாக மேலே போயிட்டு ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து தந்திருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் சொன்ன அப்டேட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இது வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து நோ ட்ரேடிங் ஜோன் வந்து 24,678லேருந்து 737. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து 733. சரிங்களா? 733 இந்த ஜோன் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். 24,734லேருந்து 24,737 ஒரு ரிஜெக்ஷன் ரிவர்சல் ஏரியா. இந்த 2 லெவலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக அந்த ஜோனுக்கு உள்ளேயே இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை தந்துட்டான் பாருங்கள். நான் இங்கே க்ளஸர் வைக்கிறேன், உங்களுக்கு மேலே வந்து இந்த இடத்துக்கிட்ட காட்டும் பாருங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு என்ன ப்ரைஸ்ன்றதை இந்த இதில் க்ளஸரை வச்சிங்கன்னா 24,733 தான் ஓப்பன் ப்ரைஸு. ஹையும் அதே காட்டுது பாருங்கள். ஸோ இதுலேயே ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே இண்டிகேட் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து அப் சைடில் போக மாட்டான். அப்போ இன்றைக்கி 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் தான் தரப்போகிறான் அப்படின்றத இனிஷியல் ஓப்பனிங்லேயே வந்து சொல்லிட்டான். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இனிஷியல்லே வந்து யார் வந்து ஷார்ட் அதாவது புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட். ஸோ ஒரு நாளைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 பாயிண்ட், 150லேருந்து 200க்குள்ளே. ஸோ ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் 15, 30, 45 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு 140 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இவ்வளோ பெரிய ரேஞ்சை நீங்கள் பிடிக்கலன்னா கூட ஜஸ்ட்டு நான் சொன்ன இந்த பிஇ பை அட் 24,670 பிலோ சஸ்டெயின் ஒன்லின்றதை நான் வந்து நேற்று சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை இந்த அளவுக்கு நீங்கள் இனிஷியல் ஓப்பனிங்லேயே வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து எஃப்ஐஐ டிஐ அவங்கள வந்து ஃபைட் பண்ணக்கூடிய பையர்ஸும் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணக்கூடிய ஜோன். அது ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அது பையர்ஸும் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ அந்த ஜோனில் வந்து எஃப்ஐஐ எல்லாமே வந்து பல்க் குவான்டிட்டியில் ஹியூஜ் குவான்டிட்டியில் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எல்ல ஹன் பண்ணிவிடுவான், கேபிட்டல் லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் லாஸ் ஆகிடும். எஸ்எல் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திரும்ப ஒரு என்ட்ரி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எல் வந்து
அடித்தாலும் உங்களுக்கு வந்து கேபிட்டலில் காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன இந்த 670 அப்படின்ற லெவலுக்கு அப்புறம் கூட பாருங்கள், நமக்கு மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்திருக்காங்க. 77 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக தந்திருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இண்டிகேட் பண்ணிட்டான் 670 பிரேக் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தந்திருக்காங்க டவுன் சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் ஜோன்லாம் வந்து நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் மார்க்கெட் முடிஞ்சு மார்க் பண்ணுறது கிடையாது நண்பர்களே. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம இந்த டார்க் மெரூன் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே ரிவர்சல் ஏரியாஸ், இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய கோடு மாதிரி தெரியறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரிவர்சல் ஜோனையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் சப்போர்ட், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி இந்த லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுறதுனால நிறைய லைன்ஸ் தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்லி வந்து ரிவர்சல் ஏரியா மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி எல்லோ பாக்ஸ் ஆர் இந்த பிங்க் கலர் பாக்ஸ் தெரியுது அப்படின்னா, அந்த பாக்ஸ் ஒன்று வந்து 0.5 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒன்று எல்லோ பாக்ஸ்னால் அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா டவுன் சைடில் போவான். இந்த பிங்க் ஆர் டார்க் ரெட் பாக்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா கால் சைடில் மொமெண்டம் தர போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி இந்த மெரூன் லைன்லாம் வந்து ரிவர்சல் லைன். ஸோ இந்த மாதிரி தான் நான் இனிமேல் அதிகமாக தரப்போகிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுன்ற காரணத்தினால நம்ம கார்த்திக் ராஜன்ற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் அதனால் இந்த கரெக்ஷனை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து புரியலை, அதுதான் மெயின் ரீசன். ஸோ அந்த நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்க வந்து எளிமையாக இல்லை, அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, ஏன் இவ்வளோ லைன் வருதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஜோன் வந்து ஏன் பிரேக் ஆகலைன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிவர்சல் ஜோன்னு ஏற்கனவே இந்த இடத்துக்கிட்ட வந்து 4th ஆகஸ்ட்டில் வந்து நல்ல டவுன்ஃபால் இங்கே 554லேருந்து 563 இந்த ஜோனில் வந்து நல்ல ஹியூஜ் வால்யூமில் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 24 597 604 614 இந்த ஜோன் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸு இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. செல்லர்ஸ் வந்து இங்கேருந்து வந்து அவங்களால செல் ஆஃப் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ஜோனில் 597 பிரேக் பண்ணாலும் திரும்பவும் வந்து ஃபுல் க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டான். ஸோ லாஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து தந்தான். என்ன காரணம்னா அதுதான். ஸோ புட் சைடில் வந்து இதை பிரேக் பண்ணி இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போக முடியலன்றதுனால கால் சைடில் வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க. சரிங்களா? புட் சைட் லெஸ் ஆக்டிவாக இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் மேலே போச்சு. ஓகேங்களா? ஓகே கேஸ், இதுதான் நம்ம தந்த அக்யூரேட் லெவல்ஸு. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இது வந்து நிஃப்டி சார்ட்டு 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நாளைக்கு இதில் வந்து நான் ஃபிபனாச்சி வந்து லெவல் மார்க் பண்ணி இந்த ரிஜெக்ஷன் ஜோன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 682 24 682 பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி இங்கேருந்து இப்படி போனால் மட்டும் சிஇ சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா அப் சைடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது 590ன்றது இது வந்து முக்கியமான ஒரு லெவலு. 590லேருந்து 613 வரையும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதை கீழே உடச்சி வந்தால் அப்படின்னா மெயின் மேஜர் சப்போர்ட்டு 544. ஸோ இந்த லெவலும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜோனும் வந்து ரிவர்சல் ஜோன் தான். இப்போ மார்க் பண்ணுற இந்த 3 லைனுமே ரிவர்சல் ஜோன் தான், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த 544 554 563 ஸோ சப்போர்ட் ஜோன் இந்த லெவலு. இதை பிரேக் பண்ணி கீழே போனால் மட்டும்தான் ஃபர்தராக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இந்த இடத்துக்கிட்டேருந்து ரிவர்சல் இருக்க தான் ட்ரை பண்ணுவான். இங்கேருந்து திரும்ப விழுந்தாலும்
திரும்ப வந்து இப்படி சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டானாலே வீக்னஸ்ஸு. அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் இந்த ஜோன்லேருந்து கீழே விழுகும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஒன்ஸு வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும்போது நீங்கள் இப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இல்லைனா வந்து நம்மளை ஏமாற்றிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ஒன்று பிரேக் பண்ணி ஃபர்தராக வந்து கீழே வந்து போகும்போது நமக்கு 24,500 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து டவுன் சைடுக்கான லெவல்ஸு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைடில் அப் டு 24,420, 24,408, 24,376 இதெல்லாம் வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து 24,469, 24,420 ஸோ இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,682 பிரேக் பண்ணா அப்படின்னா அப் சைடில் 24,720 முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். அதே மாதிரி 737, ஸோ 734, 37 ஒரு இம்பார்ட்டண்ட் ரிவர்சல் ஜோனு. இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆனால் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே விழுந்துருவோம். இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப வந்து கீழே விழுந்துருவோம். சரிங்களா? இந்த இடம் வந்து ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து திரும்ப ஃபர்தராக அப் சைடில் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே போனாலும் 24,800 இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஏரியா, ரிஜெக்ஷன் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடம் வந்தாலும் நீங்கள் வந்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,829 அப்சைட் டார்கெட்டு. அதுக்கு மேலே 24,902. ஸோ எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக இருக்கும்போது 902 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே 954, 976, 25,000, 25,010. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ். ஓகே கைஸ், நிஃப்டிக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் ஃபிபனாச்சி லெவல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸை பார்க்கலாம் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட முடிஞ்சிருக்கான். 55,400. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பிரேக் பண்ணி 434க்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து சின்னதாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷன் ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் நியூ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போகும்போது மட்டும் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஈஸியாக வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், சாரி கைஸ், 110 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. 55,754லேருந்து 724. இது ஒரு ரிஜெக்ஷன் ஜோனு. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பிரேக் பண்ணி போக முடியல அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக திரும்பவும் கீழே விழுவோம். பிரேக் பண்ணால் மட்டும் திரும்ப இங்கேருந்து மேலே அடுத்தடுத்த டார்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹை இல்லை இந்த லாஸ்ட் வீக் ஹையை நோக்கி மேலே போவோம். 55,882, 55,925, 55,960, 56,000. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் புல்லிஸில் அந்த 56,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே டவுன் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி 55,284லேருந்து 55,308 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து இங்கேருந்து கீழே விழும்போது இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப கீழே ஃபால் ஆகும்போது 55,202 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருப்பான். அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது 55,149 அது ஒரு ரிவர்சல் ஏரியா. 55,063 ஒரு ரிவர்சல் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ லெவல் 55,000. அதுக்கு கீழே வரும்போது 54,862, 54,690. சரிங்களா? இந்த லெவலில் வந்து டவுன் சைடில் ஒரு இம்பேக்ட் லெவல்ஸாக இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கான லெவல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய எப்போவுமே தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேட்டர் லெவல்ஸு அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 24,600 நாளைக்கு வந்து ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 600, 700 எல்லாமே வந்து இம்பேக்ட் ஜோனாக இருப்பாங்க. அதாவது 24,500, 24,600, 24,700. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும்
பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து யார் வந்து இந்த என்ட்ரி பிஇபி லெவலை தக்க வைக்கிறாங்களோ, ஸோ அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக போவாங்க. அதாவது கால் சைடு ஆர் புட் சைடு எய்தர். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எஸ்எல் என்ட்ரியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே இந்த 2 லெவலுக்கு டார்கெட் எடுக்கலாம் நீங்கள். இந்த இடத்துல எஸ்எல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 2-3 பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அட் த டைம் ஒரே டைமில் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போடும்போது என்ட்ரியும் போட்டுக்கலாம், டார்கெட்டும் போட்டுக்கலாம், எஸ்எல்லும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தானில் வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் தந்துட்டாங்க. ஸோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயுமே தந்திருக்காங்க. தான்லேயும் தந்திருக்காங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குதோ அதில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிய முறையில் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கே தந்திருக்கேன். இந்த எஸ்எல் என்ட்ரி லெவல் தான் வந்து இங்கே எஸ்எல்லாகவும் தந்திருக்கேன். ஸோ இந்த மெரூன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போகும்போது எவ்வளோ தூரம் கீழே போகிறான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த லெவலை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் எஸ்எல் என்ட்ரி. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க இங்கே என்ட்ரி எடுக்கலாம், பிஇபியில் என்ட்ரி எடுத்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம என்ட்ரி எடுத்தாலுமே மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான்னா, இதை பிரேக் பண்ணி மேலே வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும் பிஇபி லெவலில். ஒரு சிலர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த 53க்கும் 93க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 24,600 53க்கும் 93க்கும் இடையில இருக்கும்போது ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒன்று கீழே போயிட்டு எஸ்எல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து 93க்கு வருவோம். அதனால் நீங்கள் வந்து 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் கீழே போனாலே லாஸை புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு எஸ்எல் அடிச்சுட்டு திரும்ப வந்து எங்கே நீங்கள் வாங்கினீங்களோ அந்த ப்ரைஸையும் தாண்டி மேலே பிஇபி வந்து பிஇபியை தாண்டி அதுக்கப்புறம் இந்த 197 வரையும் டார்கெட் வரையும் வந்துடுவோம். ஸோ நீங்கள் அடடா நம்ம வந்து எஸ்எல் போடாமல் வச்சுருந்தா நமக்கு டார்கெட் கிடச்சிருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ரிவர்சலாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு கேபிட்டல் மொத்தமாக வந்து வைப் அவுட் பண்ணிவிடுவான். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே அடிப்பானோ மார்க்கெட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து நமக்கு வந்து எளிய முறையில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் சாப்பிட்ற இடம் தான். ஸோ இந்த ஜோன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வரும்போது தான் நம்ம என்ட்ரி கால் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணுறானோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி தரணும். பண்ணால் நம்ம வந்து மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும். எளிய முறையில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம், ஈஸியாக பிகினர்ஸாக இருக்கும்போது. ஸோ 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே வெளியே வந்துடுங்க. பேராசையில் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க 100 பாயிண்ட்டும் பிடிக்கணும் அப்படின்னா எஸ்எல் ட்ரெயிலிங் எஸ்எல் போட்டுட்டு ட்ரெயில் பண்ணிக்கிட்டே அவங்க. அதே மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ டக்குன்னு மேலே போயிட்டே இருப்பான், திடீர்னு வந்து கீழே வந்து ஒரு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வருவான். வரும்போது ஏன் வரான்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு ஸ்டாப் லாஸை தூக்கி கரெக்டாக அவன் மேலே போக ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போனால் டப்புன்னு அடிச்சிடுவோம். ஸோ அதனால் எஸ்எல் போடுறதுக்கும் ஒரு சில முறைகள் இருக்குது. அதையும் நீங்கள் பழகிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் லைவ் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ லைவ் வந்து யூடியூப்பில் வந்து லைவ் எடுத்துகிட்டு நான் வந்து லைவ் வரேன். ஸோ வீடியோ இதில் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ நான் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் 153 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு, அதனால் வந்து நாளைக்கு டியூட்டியில் இருக்கும்போது லைவில் வர முடிஞ்சால் வரேன், இல்லைனா என்னோடய லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க நண்பர்களே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், அதே மாதிரி நான் ப்ரீமியம் அடிப்படையில் உங்களுக்கு லெவல்ஸ் தந்துட்டேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்க இந்த லெவல்ஸ், இப்போ மார்க்கெட் வந்து 24,649 650 முடிஞ்சிருக்கான். சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், என்எஸ்சி சார்ட்டில் வந்து 24,600 போட்டு 24,600 கால் ஆப்ஷனு, அதே மாதிரி 24,700 கால் ஆப்ஷன், 24,700 புட் ஆப்ஷனு, அதே மாதிரி முக்கியமாக 24,650 புட்டும் 24,650 காலம் தந்திருக்காங்க. அதனால் மார்க்கெட் வந்து 24,600லேருந்து 700 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணிவிடுவாங்க.
அதனால் யாரும் வந்து ஒன்று 600 பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க டவுன் சைடில், இல்லைனா 700 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் ட்ரேட் எடுங்க. இதுதான் வந்து நாளைக்கு நான் தரக்கூடிய ஒரு சின்ன ஹிண்ட்டு. இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஸோ அந்த மாதிரி சினாரியோ நான் தந்திருக்கேன். ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு இங்கே பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆனால் 24,700 அடிப்படையில் கால் அண்ட் போட்டு அந்த ப்ரீமியம் அடிப்படையில் ஸோ 50 பாயிண்ட் கேப் அப் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் 24,700, 24,748, 769, 793, 800, 819, 833, 886, 24,937 இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 25,000 அதையும் நான் போட்டு வச்சிடுறேன் எக்ஸ்ட்ரீம் லிஸ்ட்டில். சரிங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,607, 24,600, 24,596, 24,533, 24,514, 24,500, 24,463. ஸோ இது வந்து கேப் அப் சினாரியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்சைட் லெவல் வந்து 24,650க்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து 24,700, 24,716, 24,741, 24,774, 24,800, 24,814, 24,831, 24,898. அதோட டவுன் சைட் லெவல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,600, 24,577, 24,566, 24,559, 24,526, 24,500 PSI லெவலில் 24,469, 24,402. சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, 50 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகிறான்னா அப்போ வந்து என்ன சினாரியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸ் அப்சைட் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,678, 688, 700, 718, 732, 756, 788, 797, 800, 864. ஸோ ஒரு சில லெவல்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அந்த லைனில் நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி லெவல் மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன் பிட்வீன் லெவல் தேவையில்லை. பட் அது ரொம்ப க்ளோஸாக 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்குன்னா அதை மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. சரிங்களா? ஸோ அக்யூரேட்டாக இருக்கணுன்றதுனால நான் எல்லாமே என்னென்னலாம் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? அதில் எந்த ஒரு இதுவும் மாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழித்து நான் உங்களுக்கு இந்த லெவல் தந்துட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்தது டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? 24,600 கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான். 24,539, 600 பிரேக் பண்ணி கீழே போகும்போது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 24,522, 24,500, 24,490, 24,468, 24,444, 24,336 எக்ஸ்ட்ரீம் பேரிஷாக இருக்கும்போது வைட் ரேஞ்ச் லெவல் 24,336. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நாளைக்கு டவுன் சைட் லெவல்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி நிஃப்டி அப்சைட் லெவல், டவுன் சைட் லெவலு, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவலு, பேங்க் நிஃப்டி டவுன் சைட் லெவல், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தந்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஸோ 24,600, 24,700, 24,500, 24,800, 24,400. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி 24,600லேருந்து 700 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. யார் எப்போ 700 பிரேக் பண்ணுறானோ அப்போ கால் சைடு போங்க. 600 பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும் புட் சைடில் போங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சின்ன ரிமைண்டர், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வராங்களோ நான் வந்து லைவ் மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ட்ரேட் எப்படி பண்ணுறதை லைவில் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். See you tomorrow. Good luck guys.